என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்கே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் உன்னை அழைத்தது உன் அதிர்ஷ்டத்தை நீ பெற்றுக்கொள்ள தயாராகி விட்டாயா? அதன் பிறகு ஏன் என்னை கண்டதும் உன் கண்களில் கண்ணீரோடும் கவலையோடும் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய்? நீ எதை பற்றியும் கவலைப்படாதே, எதை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்காதே. உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று நீ நினைக்கின்றாய்? நம்மை மட்டும் இப்படி நிம்மதியின்றி தவிக்க வைத்துவிட்டு, பதற்றத்தோடு வைத்துவிட்டு, கடனோடும் வறுமையோடும் வினையோடும் இருந்துவிட்டு நாம் மட்டும் இப்படி மனமுடைந்து கொண்டிருக்கிறோமே. ஆனால் நம்மை அங்கு துக்கத்தில் வைத்துவிட்டு அவர்கள் மட்டும் இப்படி இருக்கின்றார்களே என்று எண்ணிக்கொண்டிருந்த நிலையில் உனக்கு நல்ல செய்தியை சொல்வதற்குத்தான் இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். இதற்கு முன்னால் நீ செய்யும் காரியத்தில் எல்லாம் உன் சுயபுக்தியால் உன்னை முன்னேறி ஆக்கியபடிதான் உன் வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கின்றது. இனி அப்படி இல்லை என் தங்கமே. இனி கஷ்டத்தை நம்பி இணையும் காற்றை நான் புரிந்து கொண்டேன். உனக்கான விஷயத்தில் நான் வழிகாட்டியாக வந்து கொண்டிருக்கின்றேன். நீ தேடிக்கொண்டிருப்பவர்களிடமிருந்து உனக்கு நல்லதை தருவதற்காக இந்த தாயானவள் நான் வந்திருக்கும் பொழுது நீ உன் மனம் தளர்ந்து விடாதே. அவர்கள் சொன்ன ஆசை வார்த்தைகளில் நீ பிணைந்து கொண்டிருக்கின்றாய். இனி அந்த நிலைமையை மாற்றி அமைத்து உன் வாழ்க்கையை தெளிவுரைத்து கொண்டு செல்லப் போகின்றேன் என்று சொன்ன சொல்லை நிறைவேற்றுவதற்கு உண்மையாக நின்று கொண்டு தவிக்கும் என் தங்கமே, உன் மனதில் எதை பற்றியும் நினைத்து நீ கலங்காதே. எதை பற்றியும் வரும் யார் எப்படி சொன்னாலும் உன் வாழ்க்கையை வாழப்போவது நீயாக இருக்கும் போது உன் எண்ணம் என்னை தொடத்தான் போகின்றது என்றால் உன் கனவை நிஜமாக்குவது அல்லவா இந்த தாயானவளின் பொறுப்பு. என் தங்கமே, கனவு கண்டது மாறிவிடுமோ என்று உன் எண்ணத்தில் தீராத விஷயத்தோடு காத்து கொண்டிருந்தாய். அதனால் இதையெல்லாம் தாண்டி உன் வெற்றிக்காக காத்திருக்கின்றேன். குறைகளோடு அம்மா என்று இவ்வளவு மனவேதனையோடு அம்மா என்று என்னிடம் வந்து சேரும்போது என் மனம் எவ்வளவு பரிதவிக்கின்றது தெரியுமா? என் பிள்ளையா நான் இப்படி கஷ்டப்படுத்தி விட்டேனே என்று என் மனமும் பாதித்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் உன்னுடைய போதாத நேரம் என்று நீ என்னை கொள்கின்றாய். அது போதாத நேரத்தில் மாற்றிக்கொள்ள இந்த தாயானவள் கண்மூடி கண் திறப்பு அந்த ஒரு கணநேர நிமிடத்தில்தான் நான் எடுத்துக்கொள்ள போகின்றேன். என் பிள்ளையே, உன் வெற்றி என் கைகளில் இருக்கும் பொழுது நீ எங்கே அலைந்து கொண்டிருக்கின்றாய்? நீ யாரை தேடி எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அதற்கான செய்தி உன்னை தேடி வந்துவிட்டது. நல்லதை செய்வதற்கும் நல்லதை பெறுவதற்கும் இங்கு நேரம் காலம் கிடையாது. நான் உனக்காக வகுத்து கொடுத்திருக்கின்ற எல்லாமே வீரமும் நல்ல நேரமாகத்தான் இருக்கின்றது. அதன் பிறகு சற்று இருக்காமல் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சியில் நீ பின்வாங்கி கொண்டு இருக்காதே. நினைத்ததை அடைவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, அத்தனையும் இனியே காலகட்டத்தை எட்டிவிட்டாய். இனி வருவது வரட்டும் என் தங்கமே. இந்த தாயை நான் பார்த்து கொள்கிறேன் என்று உன்னை நான் நம்ப தொடங்கிவிட்டேன் என் தங்கமே. உன் கண்ணீருக்கு காரணமானவர்களுக்கான பதிலை இந்த தாய் வாழ்நாளில் நான் கூறுவதற்காக வந்திருக்கும் பொழுது உன் மனதில் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு நிலையையும் நீயும் தாண்டி வந்து விட வேண்டும். அதுதான் செய்ய வேண்டும் என்று என் பிள்ளை எப்பொழுதுமே அடம் பிடித்து கெட்டதே கிடையாது. நீ எங்கோ என்னிடம் சொல்லி இருக்கின்றாய், அம்மா எனக்கு வருத்தப்பட 1000 இருக்கின்றதே என்று. கலங்க வேண்டாம். ஒவ்வொரு நிலையும் நீ தாண்டிதான் ஆக வேண்டும். அதுதான் வேண்டும் என்று என் பிள்ளை எப்பொழுதுமே அடம் பிடித்து கெட்டதே கிடையாது. நீயோ என்னிடம் சொல்லி இருக்கின்றாய், அம்மா எனக்கு இது நல்லதோ அதை மட்டும் தாருங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே, நான் எங்கே உன்னை கைவிட்டு விடுவேனா என்று எண்ணிக்கொள்ளாதே.
உன் தகவலை மாற்றியமைத்து, உன் தலையெழுத்தை மாற்றியமைத்து, இந்த விஷயத்தில்தான் இதுதான் நடக்கும் என்ற வெற்றியை தருவதற்காக, இது உன்னை கடந்து போகத்தான் போகின்றது என்ற ஒரு வெற்றி செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நடக்கப் போவது எல்லாம் இந்த அம்மாவின் உத்தரவின்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதன்படி சற்றும் தாமதிக்காமல் உன் செயலை நீ செய்து கொண்டே இரு. நீ எடுத்து வைக்கின்ற அடியே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. கலங்காதே. எத்தனை நாட்களுக்குத்தான் என்று எண்ணிக்கொண்டு இருந்த காலங்கள் முடிவடைந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் அதே சக்தியாகத்தான் நான் இருந்து விளங்குகின்றேன். உன்னை பற்றி குறை கூறியவர்களை பற்றியும், யாரோ ஒருவருக்காக உன்னை நிராகரித்தவர்களை பற்றியும் நீ மனதில் பதற்றத்தை வரவைத்து கொள்ளாதே. அவர்கள் போனால் போய்விட்டு போகட்டும். உனக்கான வாழ்க்கையின் நிலையை மாற்றி அமைப்பது நானாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ இங்கே யார் சொல்லி என்ன நடக்கப் போகின்றது? தினந்தோறும் ஏதோ ஒரு வகையில் என்னை நீ சந்தோஷப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றான். அம்மா என்று சொல்லும் ஒற்றை வார்த்தையிலேயே என்னை ஆரவாரப்படுத்தி கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, உன்னை நான் தவிக்க விட்டு விடுவேனா? உன் போர்க்களத்தில் நின்று கொண்டு உனக்கு யாராவது வருவார்களா என்ற நிலையை எண்ணிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளை, உனக்கு நான் உச்சமும் நட்புமாக சூழலுமாக உன்னை தேடி வந்து உனக்கான உதவியை தரத்தான் போகின்றேன். நீ எதிர்பார்க்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையின் நிலை மாறாமல் இருந்து கொண்டு இருப்பதற்கான என்ன காரணம் என்றுதானே கேட்கின்றாய்? யார் சொன்னது உன் வாழ்க்கையின் நிலை மாறவில்லை என்று? என் பிள்ளை, வாழ்க்கை முழுக்க மாற்றுவதற்குத்தான் நான் ஒவ்வொரு அடியாக உன்னை எடுத்து வைக்க சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீயும் என்னால் இப்படியும் இங்கு அருளின்படியும் ஒவ்வொரு படி நிலையாக மனம் வருத்தம் அடைந்து கொண்டு கண்ணுக்குள் நானாகவே இருந்து உன் கனவுகளை நிஜமாக்க வந்திருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? அங்கு மன வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்றாய்? என் தங்கமே, உன் கனவுகள் நினைவாவதற்கு இந்த தாயானவள் நான் துணையாக நிற்கின்றேன். நீ என்னை நிஜம் என்று நம்பினால் மட்டும்தான் உன் தாய் உன்னை இருப்பதை நீ உணர முடியும். யார் என்பது சுற்றி காட்டுவதற்கு பல பேர் உன்னை சுற்றி கொண்டிருந்தாலும் உன் கண்கள் என்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ அறிந்து கொண்டு என்னை நீ காக்க வைக்க கூடாது. என் தங்கமே, நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உன் வாழ்க்கை நிலையை மாற்றியமைத்து நீ கேட்ட வெற்றி பொக்கிஷத்தை கொடுப்பதற்கு இந்த அம்மா நான் இருக்கும் பொழுது நீ மனம் வருந்தாதே. வெற்றியின் படை உன்னருகில் வந்துவிட்டது. இனி வெற்றி வாகை சூடுவதற்கு தான் நேரம் சரியாக இருக்கும். யாரோ என்னவோ சொல்லிவிட்டு போகட்டும். உன் காதில் பட வீசிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படித்தானே இருக்கின்றது தாயே. கண் முழிப்பதற்குள் நம் வாழ்க்கை மாறிவிடுமோ? அப்படியென்றால் இவ்வளவு காலமாக நான் ஏன் காத்திருந்தேன் என்று என்னிடம் கேட்கின்றேன். என் தங்கமே, நீ கேட்பதும் சொல்வதும் யதார்த்தமானதும் தான், நியாயமானதும் தான். இவ்வளவு காலமாக மாறாமல் ஒன்று இருந்ததற்கு காரணம் உன் விதி செய்த சூழ்ச்சியாக இருக்கலாம், உன் காலச்சக்கரத்தின் சூழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நீ இருப்பதை உணர்ந்து கொண்டிருப்பாய் அல்லவா? பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் காலத்தை கூட இந்த தாயை அழைத்த உடனே உனக்கு இறுதியில் நீ வெற்றியை அடைந்து கொண்டு நான் உதவி செய்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? இந்த தருணத்தை எத்தனை செயல்கள் அடைந்திருப்பாய், அதை நானும் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றேன் என்று நீ பலமுறை என்னிடம் கேட்டதுண்டு. என் அன்பு குழந்தையே, உனக்கு என்னுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் இருக்கும். அதனால் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் துணையாகத்தான் நிற்பேன். அதற்காக நீ எனக்கு எதுவும் நன்றி கடன்கள் செய்ய வேண்டாம். மனதார என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்தாலே போதும். உனக்காக எப்பொழுதும் நான் ஓடோடி வருவேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.